ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மெண்டல் விலாக்ஸ். என்னடா தனியாக மெண்டல் விலாக்ஸ்ன்னு சொல்கிறான் டைம் பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நேற்று ரெட் ஃபோர்ட் போனோம். ரெட் ஃபோர்ட் போயிட்டு 3 மணி நேரம் பேச வச்சு அவனை மியூசியத்துலலாம் மேலே ஏற வச்சு ரொம்ப ஃபுல்லாக சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மா மஸ்ஜித் ஏற போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டருங்க நாங்கள் பைக் பார்க் பண்ண ஒரு இடம். அங்கேருந்து போனது ரொம்ப தூரம். சரி சொல்லிட்டு வாடா ராஜனே நடந்தே போயிடலாம்டா. நடந்தே கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மேலே அவனால் முடியல. அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடா, வாடா ரூம் போயிடலாம்டான்னு சொல்லிட்டான். சரி வாடான்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக சுத்தமாக முடியல. ஃபுல்லாக புழக்க தூங்கிட்டு இருக்கேன் தலைவன். மட்டும்னு சொல்லிட்டு நான் தான் இப்போ வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வெல்கம் டு மெண்டல் விலாக்ஸ்ன்னு தனியாக சொல்லியிருக்கேன். எப்பயுமே சொல்ல மாட்டோம், 2 பேராக தான் சொல்லுவோம். இன்னைக்கு நான் வந்து தனியாக சரி உனக்கு தெரியாமல் வீடியோ பண்ணலாம் அப்படின்றது. என்ன ரீசன்னா, நாங்கள் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரூமில் இருக்கோம். வெரி எக்ஸ்பென்சிவான ரூமுங்க. வாங்க காட்டுறேன். வெரி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரூம் டூர். அதை சுற்றுவோம். ராஜனே, டேய் ராஜன், என்னடா இப்படி தூங்கி கிடக்க புழக்க? என்னாச்சு? தொண்டை வலிக்குதா? எதனால தொண்டை வலிக்குது? தண்ணி ஒத்துக்கலடா. தண்ணி ஒத்துக்கலையா? என்னடா கேமரா சொல்றாங்க? ஆமா, நீதே சரி முடியலன்னு படுத்து கிடக்க. நம்மளால ஒரு பிளாக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு புரிய. நேத்து நீ பார்த்த வேலை தாங்க நான் வீடியோ பண்ண முடியாம படுத்து கிடக்கேங்க. நான் நடக்கதாங்க விட்டேன். போட்டுக்கு அதுக்கு சும்மா சுத்தி நடக்க விட்டதுக்கு இவ்வளவு சொல்றாங்க. இந்த போட்டோ வீடியோங்க ஒரு 10-20 நிமிஷம் வருமா 30 நிமிஷம் வருமா கூட எனக்கு தெரியலங்க. 4 மணி நேரங்க. நேற்று 10:30 மணிக்கு உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருந்து மணி வந்து நான் வெளியே வரும்போது 2:30 மணி இருக்கும். சோறு கூட வாங்கி தரலங்க எனக்கு. நேற்று எப்ப பார்த்தாலும் சோறுன்னு சோடா குடிக்கிறேன் தலைவன். சோறு வாங்கி கொடுத்தியா? சோறு வாங்கி கொடுக்கலாம் பார்த்தேன். அதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ரூம் போட்டடி. எங்க நான் அடுத்து நீ எங்கேயோ கூட்டி போனேன் ஜாமா மஸ்ஜித்துக்கு. நடுவுல இந்த கேப்ல இடைப்பட்ட கேப்ல சோறு வாங்கி கொடுத்துக்கலாம். எங்க சோறு எங்க? ஜாமா மஸ்ஜித்துக்கு 10 ரூபாங்க ஆட்டோ கேட்டாங்க. வெறும் 10 ரூபா. இந்த லால் குயிலால இருந்து வெறும் 10 ரூபா ஆட்டோ கேட்டாங்க. அதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. என்னைய மனசாட்சி இல்லாத விருதுங்க விசை. 2 கிலோமீட்டர் நடக்க மாட்டீங்களாங்க? 4வது காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் 5வது வரை 5 கிலோமீட்டர் நடந்து போவீங்க. வீட்டுக்கு சொல்லுவாங்க இவன் எத்தனை கொண்டதான் இருப்பான், இவன் ஒரு பல்கையா தோறுட்டான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் 5 கிலோமீட்டர் நடந்து இருக்கேன். நீ அதை வச்சு நீ 5 கிலோமீட்டர் நடந்துருக்க. என்ன பண்ண அதை சொல்லு. நீ என்ன பண்ண? அது ரெட் ஃபோர்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கேட்டோடனே அவனுக்காக ஓடோடி போய் அது ப்ளீச்சிங் பவுடர் முதல்ல ப்ளீச்சிங் பவுடர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். ஆமா, ப்ளீச்சிங் பவுடர் தண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. டெல்லியில வந்து அப்பதான் கிளீன் பண்ணிருப்பாங்க போல. அதோட ப்ளீச்சிங் பவுடர் வாட ஆரம்பிச்சு. சரி கொஞ்சம் குடுறா சொன்னேன். குடிச்சிட்டு சீ நல்லாவே சொல்லிட்டு துப்பிட்டு வந்துட்டான். அதை குடிச்சு பார்த்தா கொடுத்துருக்கோங்க. தண்ணி அவன் தானே குடிச்சு பார்க்கணும். அதுலயும் தொண்டை வலி தெரிஞ்சு ஐஸ் வாட்டருங்க அதுலயும். அது ஆனா இது ஒரு டெல்லியில ஒரு பெனிஃபிட் என்னன்னா எல்லா இடத்துலயும் ஐஸ் வாட்டர் வைக்கிறாங்க. எல்லா இடத்துலயும். ஆமா, எல்லா இடத்துலயுமே தண்ணி ஐஸ் தண்ணி. சரி, டெல்லி வந்திருக்கோம் தெரியும்ல உனக்கு. நேற்று நான் உன்ட்ட என்ன கேட்கிறேன்? அவன்கிட்ட தெளிவா நான் உன்ட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? ஆமா, பிஸ்லரி ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்ததுக்கு அப்புறம் பிஸ்லரி வாட்டர் வாங்கிட்டு வரதுக்கு அனுப்புனேன். வெளியே போயிட்டு வாட்டர் தான் வாங்கிட்டு வந்தேன் கஷ்டப்பட்டு. பிஸ்லரி வாட்டர் வாங்கிட்டு வந்தேன். பிஸ்லரி வாட்டர் என்ன கலர்ல இருக்கு? ஸ்கிக் என்ன கலர்ல இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும். பிஸ்லரின்னு ஒயிட் கலர்ல எழுதிருக்கும். நம்ம நேற்று ஜம்மா மஸ்ஜித் போகும்போது பூமா ஷூ பத்தில பூமா ஷூ தான் பார்த்தேன். ஆமா, ஒரிஜினல் ஷூ மாதிரியே இருந்துச்சா? ஒரிஜினல் தான்டா அது. இப்ப நம்ம கிராஸ் பண்ணுறது ஒரிஜினல் மாதிரியே இருக்கா? 300 ரூபாடா. நீ பார்த்த வேலையில பிஸ்லரிக்கு ஸ்பெல்லிங் என்ன? பிஸ்லரி PISLARI. இல்லையா? இவனும் வடக்கண்டாங்க. எனக்கு காலத்துல தெரிஞ்சு போச்சுங்க. இவனும் வடக்கண்டாங்க. இவனும் பாட்டில இருக்குங்க வடக்கண்ண. பிஸ்லரி என்ன ஸ்பெல்லிங்? PISLARI. அங்க என்ன போட்டிருக்கு? அதான் இது வந்து பெல்த்ரின்னு போட்டிருக்கு. ஒரிஜினல் பிஸ்லரி வாட்டர் கேன் மாதிரியே இருக்கு. இதை பார்த்தா யாருக்காவது சந்தேகம் வருமான்னு பாருங்க. நான் பார்த்தது என்ன பண்ணேன்னா சரி ஓகே பிஸ்லரி தான் பண்ணு. அவன் போய் தண்ணி வாங்கிட்டு வந்தேன். இல்ல இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு தண்ணியை ஃபில் பண்ணி இந்த பெல் சரிங்கிறத ஒரு மட்டும் போட்டு விட்டுரு. நீ வடக்கடா மாதிரி இங்கேயே உட்காந்துரு. பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க நீ. ஐயோ, இல்ல தண்ணி பிடிக்கணுமா? டேய் அவன் எத்தனை ரீபேக் பண்ணிக்கானே தெரியலடா. அதனால தொண்டை வலி உட்காந்துருக்கேன். ஐயோ, எனக்கு 20 வருது. அவ்வளோ சாவு. சாபம் ஒன்று சும்மா விடாது. ஓகே,
சரி நெக்ஸ்ட் என்ன பிளானு? போறான் வீடியோ எடுக்கிறான், எங்க போறான்? எங்க போறோமாவா? இன்னைக்கு நான் ரெஸ்ட். எனக்கு ரூம் விட்டு எங்கேயும் வெளியே வரமா ஐடியாவே இல்லை. டேய் நெக்ஸ்ட் எங்கடா வீடியோ எடுக்க போறான்? ஏன்னா டெல்லி வந்ததே சுத்தி பார்க்க காலைல அதனால 7 மணி 8 மணி ஆயிடுமாடா. 7 மணி 8 மணியா? மணி 10:30 மூதேவி. 10:30யா? மணி 10:30. 10:30 அடி ஓப்பன் ஆயிருங்க. போனோம்னா சிறப்பா இருக்கும். தடவை போனோமா? எங்க போற தடவைன்னு வீடியோ எடுக்குதே. வீடியோ எடுக்க போனேன்னு வச்சுக்குவேன், கீழே இருந்து மேல வந்து காதை சேர்த்து விடுவேன். வந்து ஏன்டா ரூம் மாத்திட்டோம்டா வெண்ணு. ரூம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரூம்டா இது. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரூமா இது? உங்க ஊர்ல இருந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரூம் பாத்துறேன். ஏண்டா ஒரே ஒரு ஃபேனு அப்படியே கிரிச்சு கிரிச்சு சவுண்ட் வருது. ரூம்ல வந்தாலும் வேர்க்குதுடா, வெளில வீடியோ பண்ணேன்டா. நான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரூமை காட்டு வரேன் உங்களுக்கு. பாரு இன்னைக்கு இரு இது தலகாணி. எங்க பாரு தலகாணி. நானும் நேற்று வந்து பிடிச்ச உடனே வச்சுட்டே இருக்கேன். எதே இல்லையா தலகாணி? இருக்கு அழுக்கு. ஏங்க இருக்கிற அழுக்கு வெளியே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஸரிஸ் வெள்ளை கலர் போட்டு வச்சிருக்கேன். அதுலயே அழுக்கா இருக்குங்க. ராஜன் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மனசு உங்களுக்கு பாடுறா. டேய் பாடுறா, இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரூமாடா. அது மனசார பேசுறா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த பெட்டு இந்த பெட்டு நாறுதுடா. இது நீ பாரு, என்னோட இது போட்டு வச்சிருக்கேன் இல்லையா? அவ்வளவுதான் ராஜனே. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படிதான். நம்மளோட பொருளை நம்மளே யூஸ் பண்ணிக்கணும். காய்ச்சல் வேற வர மாதிரி இருக்குடா எனக்கு வேற. சரி அப்ப நெக்ஸ்ட் எங்க வீடியோ எடுக்க போறோம்? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏய் மோல ரூம் மாத்தணும்டா ஃபர்ஸ்ட். ரூம் மாத்தணுமா? இது என்ன எக்ஸ்பென்சிவான ரூம்? நான் 300 ரூபாய்க்கு இதை விட சூப்பர் எக்ஸ்பென்சிவான ரூம் ஒன்று போட்டிருக்கேன். அது இதை விட அருமையா இருக்கும். நான் கூட்டி போறேன். இந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரூம் வந்து டூர் பண்ணுவோம். ரெடி டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபர்ஸ்ட் ரூம். இந்த மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரூம்ல தான் எப்பயுமே தங்குவோம். இங்க வந்து இன்னைங்களே பக்கத்துலேயே சுடுகாடு தெரியுதா? பக்கத்துலேயே சுடுகாடு இருக்கா? இருங்க, இதுல வாசல்லாம் இல்லை, ஜன்னலை பொதுக்கு தான் வெளில வரணும். அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்குள்ள மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டா எங்கள் ரூமு இதுதான். இந்த ஜன்னல் வழியாக தான் நிறைய பேய்கள்லாம் எட்டு பார்க்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் இருந்து நிறைய பேய்கள் நைட் ரூமுக்கு வந்துச்சு. நாங்களும் அதை பார்த்தோம். நம்ம இந்த ரூமை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ரெடி டு ரூம் டூர். வாங்க கமான். எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா லிஃப்டில் இருக்குது. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன இந்த டோர்லாம் திறப்பாங்கல்ல, டோர்லாம் க்ளோஸ் பண்ண தான் திறக்கும். அந்த மாதிரி ஐயோ மேலே லாக் பண்ணல போல். ஸோ அந்த லிஃப்ட் வராது. நம்ம மேலே மாடி பிடிக்குவோம். லெட்ஸ் கோ. செமையாக இருக்குதுங்க. இருக்குன்னு நினைக்கிறேன். மாடி எப்படி பார்ப்போம். மொத்த டெல்லியும் தெரியும். கதற விட்றான். மேலே ஏதோ உடக்கம் தங்கியிருக்கான் போனேங்க. ஐயோ மேலேயும் யாரோ தங்கியிருக்காங்க. மேலே ஒன்றும் இல்லை. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா. இதுதான் டெல்லியிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரூம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரூம் வேறு போட்டிருக்கீங்கன்னா அந்த ரூமையும் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு தலைவன் என்ன பண்ணுறான்றத அந்த ரூமையும் காட்டுறேன் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க. அதுவும் எக்ஸ்பென்சிவாக தான் போடுவான். எவ்வளோன்னு இப்போ போய் கேட்போம். உங்களுக்கு லிஃப்ட்டு காட்டலாம் பார்த்தேன், லிஃப்ட்டு வர மாட்டேங்குதே. லிஃப்ட் வந்துருச்சா? லிஃப்ட் வந்தோடனே நம்ம திறந்துடலாம். ஐயோ ஆள் இருக்காங்க. ஸோ வந்து லிஃப்ட்டை காட்ட முடியல. நான் உங்களுக்கு திரும்பவும் இருங்க, கீழே வரைக்கும் போயிட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் ஃபுல் டூராகவே பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரூமோட கீழே வந்து ரிசப்ஷன்ஸு, அப்புறம் வந்து வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லியில் வந்து இந்த ரூமை மட்டும் எடுத்துடாதீங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப அப்படின்னா
டெல்லியிலேயே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு நேற்று இதான் கிடச்சிச்சு. தலைவன் வந்து இப்போ ஏதோ புதுசாக ஒரு ரூம் போட்டிருக்கேன்னு சொன்னான். அது பாம்புலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, பக்கா செக்கிங்லேயே தான் போகணும். லிஃப்ட்டில் போவோம் வாங்க. லிஃப்ட்டு கட்டலையில் ப்ரோ இருங்க, நான் வரேன். அடுத்த ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூமையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ரூம் 2. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரூம் வந்து ராஜன் கூட்டு வந்திருக்காப்புல. எப்படி இருக்குன்றத ட்ரையல் பார்த்துருவோம். ஆனால் இங்கே கூட சுடுகாடு இருந்துச்சுங்க. இங்கே நல்லா தான் இருக்குது, ஏரியா சூப்பராக இருக்குது. நான் மேலே ஏரியாவை காட்டுறேன். ஏரியா எப்படி இருக்குன்றதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரோட்ஸுமே சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வித் ஏசி. ரூம் ஏசியோட இருக்குது. ரூம் ஏசியோட இருக்கா? வித் ஏசியோட. பாத்ரூம். ஆனால் பாத்ரூம் இருக்கா? அங்கே இருக்குது பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. அந்த ரூமுக்கு இந்த ரூம் எவ்வளோ பரவாயில்லடா, வேறு லெவலில் இருக்குடா. ரூம் 3 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயம். ருக்கோ ஜரா. 3 ரூபாய்க்கு இந்த ரூம்னா பெரிய விஷயம் தான். ஆனால் என்ன டெல்லி அவுட்டரில் இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்துலடா. ஏர்போர்ட் டெல்லிக்கு அவுட்ரு, ஆனால் ஏர்போர்ட் பக்கத்தில். செமையாக இருக்குது, ரூம் சூப்பராக இருக்குது. ராஜன் வெர்ரை குட் ராஜன், வேண்டாம். இந்த மாதிரி உங்களை ரூமை பிடிச்சி கொடுத்ததுக்கு ராஜனுக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க. நல்லா இருக்குது, ரூம் செம்மையாக இருக்குது. ரூம் 300 ரூபா கிடச்சதே வந்துட்டு பெரிய விஷயமா தோணுது எனக்கு திடீர்னு. ஆமாம், 300 ரூபாய்க்கு இந்த ரூம்னா எவ்வளோ? அந்த ரூமே 700 ரூபாடா. அவங்க ரூம் புக் பண்ண போகிறாங்க அப்போ. ஸோ ரூம் புக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். 300 ரூபாய்க்கு இந்த ரூம் கிடைக்குதுன்னா உண்மையிலேயே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக 300 ரூபாய்க்கு, அதுவும் ஏசியோட, வித் ஏசி. கைஸ், ராஜன் நம்மளே இப்போ வந்து செஞ்சுட்டாங்க. என்னென்னா அதை விட ரூமு கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் இங்கே கூட்டு வந்தான். சரி, இங்கே கூட்டு வந்து ரூமெல்லாம் பார்த்துட்டு சுற்றிலாம் காமிச்சு ஆசையெல்லாம் காட்டிட்டு செம்மையாக இருக்குது. ஆகா அற்புதம் ராஜன்னு ராஜனுக்கு ஒரு வணக்கத்தெல்லாம் போட்டா கடைசியில் என்ன நினச்சுன்னா போட்டு செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மெயில் வந்துருக்கு. அந்த மெயிலில் நைட்டே வந்துருக்கு. நைட்டே மெயிலை செக் பண்ணவே இல்லை தலைவர். 300 ரூபாய்க்கு போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து 599 கொடுக்கணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படி கொடுக்கணுன்றத மெயிலே வந்திருக்கு. நாங்கள் பார்க்கவே இல்லை. சரி 300க்கே சரி ஓகே, ரூம் சூப்பராக இருக்குது, ஏசிலாம் தரேன்னா, ஃப்ளோர்லாம் நல்லா இருக்குது. ஏரியாவை பாருங்கள், அந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு. சும்மா வேறு லெவலில் இருக்குது. ரூமும் சரி பயங்கரமாக இருந்துச்சு. ராஜனு பரவாயில்லடா ராஜனு, ஏதோ ஒன்று பிரமாண்டம் பண்ணியிருக்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இங்கேருந்து திரும்ப எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு நான் திரும்ப இங்கேருந்து அங்கே போகணும். அவ்வளோதாங்க, பழைய ரூம் தான் நமக்கு. அதுதான் அந்த சுடுகாடு நமக்கு, வேறு வழி இல்லை. நாங்கள் எப்போயுமே மனம் தளர மாட்டோம். இந்த ரூமில் நாங்கள் என்ன அந்த ரூம் இருக்குது, நாங்கள் அந்த ரூம்லேயே போய்ட்டு ப்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். ராஜனு வர வழியில் டீ கேட்டேன், நிப்பாட்ட முடியல. சரி இப்போ டீ நிப்பாட்டலாம் பார்க்குறேன். டீ கடையை பார்த்து கையை காட்டு, நிப்பாட்ட பிடிச்சா போட்டு நிப்பாட்டுறேன். ஓகே முடியலைண்ணா. ஆனால் அந்த ரூம் விட்டு போக மனசே இல்லைங்க, ஏசிலாம் இருக்குங்க. இவன் பாடாப்படுத்தி ஒரு டீ கடையில் நிப்பாட்ட வச்சிட்டான். ப்ரோ யுவர் நாம் தீபக் யாதவ். பார்த்தீங்களா டீ செம்ம. அச்சா டேஸ்டியா டீ? அச்சா டேஸ்ட் கைஸ், நான் காலைல டீ கேட்டா வேணும், மத்தியானம் 1 மணி டீ வாங்கி தரேன். எப்படியா டீ நல்லாவே இருக்க மாட்டேங்களா? ரூமும் நாசமாக போச்சு, வாங்கி கொடுத்த டீ நாசமாக இருந்துச்சு. நான் தமிழில் பேசுகிறேன், ஹிந்தியில் சொல்கிறதுனால அது டீ வந்து நல்லாவே சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் டீ அந்த கண்ணாடி கேட்குறேன் நல்லாவே கிடையாது. நான் சொல்கிறேன் வேறு கடைக்கு போகணும்னு சொல்கிறேன், அதையும் கேட்கல. இந்த கடையில் வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு இதுலேயும் முடிச்சு விட்டான் என்னைய. அவ்வளோதாங்க, கிளம்பி போயிட்டு வழி வாங்குறாங்க. கடையை பார்த்துங்க, இந்த கடை பக்கம் வராதிங்க.